ஹலோ கைஸ், இன்னைக்கு விலாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏற போகிறோம். மலை ஏறினா மருத்துவமலை ஏற போகிறோம். அது வந்து காலையில் 5 மணியை நம்ம எழும்பிட்டு அங்கே போய் நம்ம சன்ரைஸ் பார்க்க போல் ஒரு பிளானில் போகிறோம். அதுக்குள்ளே மேலே போயிட்டோம்னா நல்லது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பேர் தான் போகிறோம். ஒன்று நான், அண்ணன், இன்னொன்று அந்த வார்டு. இவ்வளோ பேர் தான் நம்ம இன்னும் மலையேற போகிறோம். இன்னும் வந்து எங்கள் அண்ணன் இன்னைக்கு வரல. யார் வரலனாலும் நாங்கள் கிளம்புவோம். வாங்கிடுவோம். இப்போ வந்து குளிராமரையை வந்து நம்ம டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு நம்ம மலையை கீழே போய் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். சரி, அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, வாரம் ஐரூறு இது 2வது வாரம் நாங்கள் வந்துட்டோம். போன வாரம் தொடர்ந்து வாரம்னா தொடர்ந்து வரதான் வாரம். ஆமாம், தொடர்ந்து வர வரோம். இப்போ நாங்கள் வெற்றிகரமாக முதல் படியை கால் எடுத்து வைக்க போகிறோம். முதல் படியில் காலை வச்சிட்டோம். சரி, ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆளோடி கேரளா மக்கள் தான் நிறைய இருக்காது. மூச்சு வாங்குது. அது படி ஏறது அப்படிதான் இருக்கும். ஏன்னா படி வந்து நல்லா செங்குத்தாக இருக்கு. பனி பெய்தா அது வாய் பேச அந்த பனி பெய்யறதுனால நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் கிடைக்காம உங்கள் ஹார்மோன்ஸ்லாம், ஆமாம், பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாகி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் எங்கள் பிரின்சிபல் சொல்லி வந்தார். காய்ஸ், இப்போ நம்ம மலையாற தொடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ நேரம் படிக்கட்டாக இருந்து இப்போ வந்து பாறை நல்லா இக்கட்டான இடம்லாம் வந்திருக்கு. அது இல்லாமல் அடர்ந்த காடு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு வாங்குது. அதான் நான் இப்படி பேசிகிட்ருக்கேன். யாரும் பேடிச்சாயிங்க. பாதி மலை வந்துட்டோம். போயிட்டே இருக்கோம். வீடியோ எடுக்க முடியல, என்ன விட்டுரு வாடுக்காக. அதனால் மேலே போய் பார்ப்போம். ஒருத்தான வியூ பாயிண்ட். எங்கள் அப்படி இன்னும் ஆனந்தங்க பாரு. பஸ்ஸு கூட்டம் எப்படின்னா அப்படி என்ன வரைக்கும் போயிருக்கு. கடல் அந்த சைடு இருக்கு. ஆமாம், கடல் அங்கே. ஓ அண்ணா கைஸ், இப்போ நம்ம முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஸ்பீடாக போகணும். நல்லா கூட்டம், நல்லா உடம்பும் ஷூட்டிங் ஆகிட்டுருக்கு. நம்ம போயிட்டே இருக்கோம் ஸ்பீடாக. நல்லா இருக்குது. சன்ரைஸ் பார்க்க தான் இவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு ஸ்பீடாக போவோம். மேலே போய் பார்க்கலாம். பாய். வந்த வழி அந்த இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இங்கே சுற்றி ஓய்வு எடுத்து வரோம். கைஸ், ஒரு வழியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் எல்லோரும் இட்ஸ் பியூர் லவ் ஒன் ஹியூமன். அது நான் இன்னொரு சொல்ல முடியாது. அது ஒரு உயிர். கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலை ரீச் ஆகிட்டோம். கஷ்டமாக தான் இருந்து முஞ்ச பார்த்தாலே தெரியும். இன்னும் ரொம்ப க்ரௌடு. என்ன சொல்லுது, சன்ரைஸ் பாயிண்ட்டை காட்டுறோம். சன்ரைஸு கிளம்பியாச்சு. எங்களோட வந்து ஒரு ஜீவனை காணல. அவன் என்ன ஆச்சிட்டு இருந்தான். 4 லேட்டுன்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் போட்டிருந்தேன். இப்போ அவன் தான் பேக் போட்டிருக்கான். அவனை
பார்க்க தூரத்தில் காணவே இல்லை. நான் போட்டிருக்கேன். ஆமாம் பேக் இருந்தானே போட்டிருக்கேன். அதான் நான் பேட் பாய் அங்கே வரான். இறங்கி அவன் வந்தோன்னே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வந்துட்டானா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக மருத்துவமனை ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 1.5 மணிக்கு ஒரு ட்ராவல். கீழே இருந்து ஒரு அப்போ 1 மணி நேரத்தில் வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துருக்கோம். நான் தான் ஃபஸ்ட் வாட்டி வரேன். அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க 1.5 மணிக்கு ராஜா, இன்றைக்கி 1 மணிக்கு ஒரு ஸ்பீடாக வந்துட்டோம். அன்னைக்கு இவங்க வந்ததோட்டி இன்னைக்கு நல்லா க்ரௌடு தான், ஆனாலும் நல்லா ஸ்பீடாக வந்துட்டோம். வியூ பாயிண்ட்லாம் தரமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாள் இந்த மலைக்கு வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட்லாம் தரோம். அந்த சைடு கடல், அந்த சைடு மலை, இந்த சைடு சீக்கிரமாக வந்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. ஏன்னா மார்கழி மாதம்லாம் பனிமூட்டமாக இருக்குது. இன்றைக்கி டேட் என்னதுன்னா 28. இன்னுள்ள நிலைமைக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வந்தால் சீக்கிரமாக வாங்க. நம்ம தமிழ் மக்கள் இங்கே ரொம்ப ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் 3 பேர் தான் தமிழ் மக்கள். கொஞ்சம் மலையாளிஸ் நிறைய, அவங்க நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். இங்கேருந்து பார்த்தா சுசேந்திரன் தெரியுது, மயிலாடி தெரியுது, கன்னியாகுமரி தெரியுது, வேறு பொத்தேடி தெரியுது, வேறு கொட்டாரம் தெரியுது, ராமேஸ்வரம், சாமிதோப்பு, மணக்குடி, வேறு கன்னியாகுமரி தெரியுது, வேறு அது எந்த ஊர் ஏன்னா ஏதோ ஒரு ஊர், அது ஞாபகத்தில் நான் சொல்லி ரொம்ப மைண்டை குழப்பக்கூடிய நிலைமைக்கு இல்லை. சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இனி இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. போச்சிலையும் பார்ப்போம். போச்சில் முடிஞ்ச வீடியோ எடுப்பேன், ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இனிமேல் இந்த போல் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய். ரோசே பாய் பாய் பாய். நம்ம வந்ததுக்கான காரணம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்றது உங்களுக்கு வீடியோ போடுங்க, ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, வீடியோ போடுவோம். நம்ம நான் நினச்சேன் மலையை ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டு இருக்கோம், ரொம்ப ஒன்றும் சுற்ற மாட்டோம். பார்த்தா ஒரு மேற்பட்ட சுற்று. அங்கேருந்து சுற்றி அண்ணா தெரியுதா இந்த க்ரௌடு, அங்கேருந்து சுற்றி எடுத்து அங்கேருந்து இப்படியே இங்கே ரெண்டாக இங்கே வந்துடுவோம். பாருங்க எப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு அந்த சூரியன் ஒழுங்காக தெரியலை. கைஸ் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படின்னா இந்த புரோட்டா போட்டுருக்கானா, அது வியாபாரம் பார்த்தோன்னா காய வச்சு சீனியில் முக்கி தந்துருக்காங்க. நல்லா இருக்கு. மகேஷ் நம்ம கருத்து தெரியுங்கண்ணே, கருத்துக்கள் ஏதாவது தெரியும்? ஒன்றுமே இல்லை. வரபோதுலே சூரியன் ஹாய், சே ஹாய், யூ சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய். நம்மகிட்ட தான் சொல்லலாம், இல்லை எங்கடா சொன்னா ஹாய் சொல்லுங்க. இல்லை உங்கள்கிட்ட இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஹாய் சொல்லுங்க. ஹாய். லைவாக போட்டுட்ருக்கு. இல்லை வேறு நீங்கள் வீடியோ பார்க்கறதுல ஹாய் சொல்லிட்டு பாருங்கள். அதில் வரும்போது அதில் கீழே விழுந்துட்டோம். என்ன பேசன்னு தரும். இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி சிலை தெரியுது. கன்னியாகுமரி சிலை அண்ணா தெரியுது. திருவள்ளுவர் நிற்கா இருக்கு. அது கன்னியாகுமரி சிலையா? கன்னியாகுமரி சிலையில் திருவள்ளுவர் சிலை தெரியுது. என் மூஞ்சி எங்கள் மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் சன்ரைஸ் காணிப்பேன். சன்ரைஸ் நான் காப்பி தூள் கீழே தெரியும். அங்கே சன் வந்துட்டு இருக்கு. சன்னை நான் பார்த்துட்டோம். பாருங்க பாருங்க. சூரியன் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அது ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. எங்களுக்கே தெரியுது அது எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு.
இன்னும் இப்போ கொஞ்சம் முழிக்க லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குது எப்படி பார்த்ததே இல்லை. அப்படியா? ஆமாம். நான் சன் செட்டு தான் பார்த்துருக்கேன், ரைஸ் பார்த்துருக்கேன். ஸ்பீடாக வருது பாருங்கண்ணே. சூரியன் ஏன் ரவுண்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதை யாராவது கிளியர் பண்ணி வைக்க முடியுமா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது ரவுண்டுன்னு அப்படி அக்குரேட்டாக இருக்குது. வந்து சன்ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் மாறி நம்மளுக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிட்டு இனி நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கலாம். 5 கிலோமீட்டருக்கு கழுகு கண்ணு தெரியுமா? பதிலாக பவர் கழுகு கண்ணு போல் இருக்கணும். ஆந்த கண்ணு இல்லை, கழுகு கண். நம்ம இனி இங்கேருந்து பறந்து போக போகிறோம். நடக்கிறதுக்கு வந்து சிறையாக இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ரோப் லைன். ஆமாம், இனி ஒரு கயிறு இங்கேருந்து கட்டோம், அடுத்த இழுத்துட்டு போயிட வேண்டியதான். இங்கே சிப்லைன் ஆமாம், இங்கே சிப்லைன் வச்சா வைக்கதெல்லாம் வச்சிடலாம், ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவு பாதியெல்லாம் அருந்து கீழே உருண்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம அங்கே கன்னியாகுமரி போயிட்டு வந்துடுவோம். ஆமாம் கைஸ், ஒருத்தன் வந்து தற்கொலை முயற்சி பண்ண போகிறான். நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க போகிறோம். எல்லோரும் ஜோராக இருக்கா கைதட்டுங்க. கைதட்ட ஆள் இல்லை, அதனால் கைதட்டணும். தனிஷானே என்னதோ கட் ஆயிட்டு. ஐயோ, அங்கே வச்சு யாரே தான் கஷ்டமாக இருந்து இறங்குது. இப்போ நம்ம ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்கோம். என்ன ஆமாம், இங்கே தனிஷனே என்ன கூட்டம் நீங்கள் வீடியோ பாருங்க, வந்து பாருங்க. இதே ஒரு 33 பெரிய பஸ் இருக்கு. எங்கே ஆமாம், எல்லாம் கேரளா பஸ். இப்போ பாரு, தள்ளி வந்து பாருங்க. பாட்டு ஆஃப் பண்ணலாம் நம்பி. பாட்டு பாடுறதெல்லாம் வருது, ஆஃப் பண்ணலாம். இன்னும் இல்லை, ஆஃப் பண்ணால் இந்த வீடியோ கொத்தி காப்பிரைட்டு கிளைம் ஆகிட்டான். ஐஸ் இப்போ நம்ம வந்து இறங்கிட்டே இருக்கோம். நல்லா டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் இடம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது. சின்ன இடத்துல 2 சைடு வந்து போகிறனால டிராஃபிக் ஆகிடும். நம்ம இப்போ வந்து போயிட்டே இருக்கோம். இறக்கி விட்டுட்டு போனோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டுருக்கலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கரடு முருட்டான பாதையெல்லாம் தாண்டி படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம். இனி இன்னும் கீழே கொஞ்சம் இடம் தான். நம்ம வெற்றிகரமாக ஒரு 3 பேரை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன பாப்பாவை, 2 குட்டி பாப்பா, அப்புறம் ஒரு அக்கா சேச்சி. இதான் அந்த குட்டி பாப்பா. ஆமாம், யூடி பஸ் எல்லாம்
காய்ஸ் ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக இறங்கிட்டோம். 5:30 5:45 இருக்கும் யார் ஆரம்பிச்சு. இப்போ மணி எத்தனை தெரியல, 8:15 ஆகுது. இனியொரு இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். ப்ரோ பாய். ப்ரோ பாய். பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள்